அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த 21 நாள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை ஆழப்படுத்துதல்ன்ற நிகழ்ச்சியில் இந்த ஒரு பயணத்தில் 15ஆம் நாள் நிகழ்வாக ஆழமாக 10வது நியமம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மை நாமளே கொஞ்சம் மையப்படுத்திக் கொள்வோம். எல்லாரும் ஒரு ஒரு நிமிடம் கண்களை மென்மையாக மூடி நம்முடைய தற்பொழுதைய மனோபாவத்தை கவனித்து பார்ப்போம். நமது இதயத்துடன் ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டு அதில் இருக்கிற ஆன்மீக நிலையை கவனித்து பார்ப்போம். இதயத்தினுள் ஆழ்ந்து சென்று மாஸ்டரின் இதயத்துடன் இணைந்து கொள்வோம். நம் அனைவரின் இதயங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இதயத்தோடு இதயத்தில் மேலும் ஆழ்ந்து சென்று மாஸ்டரிடம் ஒரு பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், பெற வேண்டிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மாஸ்டரிடம் பிரார்த்திப்போம். அவருடைய தேக ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் மேலும் அவர் மேற்கொண்டுள்ள பணிகளில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவரிடமே பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ. ஸோ குட் ஈவினிங் அகெயின். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1-2 ஹவுஸ் கீப்பிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். நாளைக்கு பாபுஜி மகா சமாதி நாள் நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமது மிஷன் பாரம்பரியத்தில் பிறந்த நாளுக்குரிய மகத்துவம் அவங்களுடைய மாஸ்டர்களுடைய மகா சமாதி நாட்களுக்கும் உண்டு. ஆனால் அதை நம்ம கொண்டாடுறதில்ல. நாளைக்கு தாஜியோடைய நேரலை சத்சங்கம் இருக்குது. அதனால் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளணும். அருகில் உள்ள மையத்திலேயோ அல்லது நம்ம பண்டாராக்கு இன்னும் 10 நாட்களே இருக்கிறது அப்படின்ற முறையில் நம்ம கண்கா போய் அட்டன் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை நமது மையத்திலே அட்டன் பண்ணுறதுனாலும் சரி, குறைந்தபட்சம் ஒரு 2 தனி தியானங்கள் இண்டிவிஜுவல் செட்டிங்ஸ் எல்லோரும் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டும் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். சரி, இன்றைக்கி தலைப்புக்குள்ளே நம்ம போவோம். 10வது நியமம். நம்ம இந்த ஒரு கடந்த 14 நாள் 2 வாரமாக நம்ம பார்த்துக்கின்ற தலைப்புகளில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் கிளீனிங், 9 o'clock ப்ரேயர், ஏ பாயிண்ட் மெடிடேஷன் வரைக்கும் வந்துட்டோம். தூங்க போகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னால் இருக்கிறோம். அதில் நாம் செய்கிற 2 பயிற்சி இருக்குது. அதில் இந்த ஒரு ஏ புள்ளி தியானத்துக்கு அடுத்து இருக்கிற பயிற்சி இந்த 10வது நியமம். நம்ம கிளீனிங் பண்ணுறப்ப அன்றைய நாளின் நிகழ்வுகளை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருந்துருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடந்த விஷயங்களை நம்ம திரும்பவும் ஞாபகப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த பதிவுகள் மேலும் ஆழமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கிளீனிங் பண்ணுறப்ப வெறுமனே சிக்கல்கள் மாசுகள் என்னை விட்டு போகுது. அதனால் ஏற்படுற ஒரு வெற்றிடத்தில் லேசான தன்மையில் இறைசக்தி நிறையுது அப்படின்றது மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஐட்டமைஸ் பண்ண மாட்டோம். இந்த இந்த விஷயங்கள் போகணும், அது இப்படி செஞ்சோம், இது இப்படி நடந்ததுன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அதை பற்றி யோசிக்க வேண்டிய நேரம் அந்த நாளின் நிகழ்வுகளை நம்ம ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி எது சரியாக இருந்தது, எது மாற்றணும், எது தவிர்க்கப்பட வேண்டும், எதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாக் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் பார்த்தோம்னா இந்த 10வது நியமம். இது தூங்க போகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி.
இனிமே அடுத்து நம்ம பெட் டைம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துங்க போகிறோம், அவ்வளோதான். எல்லா ஆக்டிவிட்டியும் முடிஞ்சிருச்சு, நம்ம ரிட்டையரிங் ஃபார் த டே அப்படிம்பாங்க. அந்த நாளின் எல்லாமே முடிஞ்சு நம்ம தூங்க போகிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நாளின் நிகழ்வுகளை ஃபுல்லாக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அதில் நாம் அறியாமல் செய்த தவறுகள், சிஸ்டர் அடுத்த ஸ்லைடு காமிக்கலாம். அந்த நியமத்தோட வாசித்து பார்க்கலாம். இங்கே உறங்கும் நேரத்தில் அட் பெட் டைம், உறங்க போகும் நேரத்தில்னு வச்சுக்கலாம். நம்ம தூங்குறப்ப கிடையாது, தூங்குறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்து செய்த தவறுகளுக்காக மனம் திரும்புங்கள். இது முந்தின வெர்ஷனில் வந்து அறியாமல் செய்த தவறுகளுக்காக அப்படின்றபடியும் சேர்ந்துருக்கும். மன்றாடும் மனநிலையில் மன்னிப்பு கேட்டு அதே தவறை மீண்டும் செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்று இறைஞ்சலுடன் உறுதியிடுங்கள். தமிழில் கொஞ்சம் அப்படி போயிட்டு போயிட்டு வருது. பெஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படி தான் இருக்குது. பெஸ்ட் பெக் ஃபர்கிவ்னஸ் இன் அ சப்ளிகண்ட் மூட் அண்ட் ப்ரேயர்ஃபுல்லி ரிசால்வ் நாட் டு அலோவ் ரெப்பிட்டேஷன் ஆஃப் த சேம். சரி, இப்போ நான் நாள் முழுக்க நான் என்னென்ன நடந்தது, என்ன செஞ்சேன் அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்டாக் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் தவறுன்றது எது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு பெரிய கேள்வி தான். ரொம்ப வெளிப்படையாக கேட்டால், நான் ஒரு வேளை பொய் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இல்லை யார்கிட்டையாவது கோபமாவோ இல்லை சத்தமாவோ நான் பேசியிருந்தேன் அப்படின்னா, இல்லை யாரோ ஒருத்தரை நான் ஏமாற்றியிருக்கிறேன், என்னுடைய ஆதாயத்துக்காக நான் வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டேன், இல்லை செய்ய வேண்டிய நல்ல விஷயத்த செய்யாமல் போயிட்டேன், இப்படி ஏதாவது ஒரு லிஸ்ட்டு போட்டு இதுதான் தவறு, அதுக்கெலாம் நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னா, டெய்லி இது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோமா என்ன? ஆனால் இந்த பயிற்சி வந்து அன்றாட பயிற்சி. நான் டெய்லி ஏதோ ஒரு பொய் சொல்லிவிட்டு டெய்லி நைட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்குறதுன்றது அது கண்டிப்பாக பாபுஜி சொன்ன பயிற்சியாக இருக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல செய்த தவறுகளுக்காக மனம் திரும்புங்கள். ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்து. ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாங்கல்ல. அவ்வளோ ஈஸியில் நம்ம வந்து கடவுளுடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர்ந்துட முடியுமா? இப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து என்ன நம்ம இதயத்தில் ஆழத்தில் நம்ம உணர்கிறோமோ அதை நம்ம இறைவனின் பிரசன்னம்னு எடுத்துக்குவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர வளர மாறிக்கிட்டே இருக்க போகுது. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, அந்த பிரசன்னம் நமக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் நமக்கும் அந்த ஒரு இன்னர் மாஸ்டர் அப்படின்ற ஒரு நிலையை நம்மளால் உணர முடியும். அது எப்போ உணர்கிறோமோ அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து வேறையாக மாறிடும். மனித நிலையின் பூரணத்துவம் என்ன அப்படின்னா, மனித வாழ்க்கையின் லட்சியம் என்னன்னு அப்படின்னு கேட்டால் ஒரு வரியில் சொல்கிறதுன்னா, நம்ம பிரார்த்தனையில் சொல்கிறோம், அதை பற்றி நாளைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஓ மாஸ்டர், மனித வாழ்வின் உண்மையான லட்சியம் நீரேன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு பிரசன்னத்தை நம்ம ஃபீல் பண்ணி, அதுதான் நம்முடைய மாஸ்டர், நம்முடைய வழிகாட்டி, நம்முடைய சகோதரர், நமக்கு எல்லாமாவும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரசன்னம் அது அப்படின்றத நம்ம உணர முடிஞ்சுது அப்படின்னா, அதுக்கப்புறம் சொன்னது மாதிரி லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்கும். இப்போ காலையில் நம்ம தியானம் பண்ணுறப்ப என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த பிரசன்னத்தோடு போய் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதை நாள் முழுக்க நம்ம கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒருவேளை நான் ஒரு பொய் சொல்லியிருந்தாலோ, இல்லை யார் மேலேயோ கோபம் பட்டிருந்தாலோ, ஒரு ஒரு ஒழுக்கத்துக்கு மாறான செயலை செஞ்சுருந்தாலோ, அந்த தொடர்பு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சலனம் உண்டாயிருக்கும். நம்ம அதில் வந்து கட்டாயிருப்போம் நம்ம. இல்லை, நான் எந்த தவறும் செய்யலை, நான் எந்திரிச்சேன், என்னுடைய பல் தேய்ச்சேன், குளித்தேன், சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், இல்லை வீட்டு வேலையை பார்த்தேன், அவ்வளோதான் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் செய்த இந்த வேலைகளில் அந்த பிரசன்னத்தோடு இருக்கிற என்னுடைய தொடர்பு தொடர்ந்து இருந்துதா, கட்டாயிருச்சா? இதை நம்மால் வந்து கவனித்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னா, அங்கே தான் நமக்கு செய்த தவறு என்ன அப்படின்றது நமக்கு புரியும். எது தவறு அப்படின்னா, என்னுடைய எந்த ஒரு சிந்தனை, செயல், வார்த்தை எது ஒன்றும் எனக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீக பிரசன்னத்திலிருந்து என்னை விளக்குதோ, அந்த தொடர்பை எனக்கு துண்டிக்க வைக்குதோ, அதுதான் நான் செய்யும் தவறு. அதை தவிர வந்து இதில் ஒழுக்க நெறிகளை பற்றியோ இதை பற்றியோ வந்து தவறுன்னு பாபுஜி சொல்கிறது மாதிரி எனக்கு தெரியல. தவறு முதல்ல மாஸ்டர்ன்ற ஒரு பிரசன்னம் உள்ளே இருக்குது, இறைன்ற ஒரு பிரசன்னம் உள்ளே இருக்குது, அதுதான் நம்மளை வழி நடத்துதுன்ற ஒரு அங்கீகாரம்.
அது தெரிஞ்சதும் நமக்கு முழுக்க முழுக்க எப்படி அந்த தொடர்பை நம்ம கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது மட்டுமே நமக்கு லைஃப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம மேற்கோள் பணியாக மாறிடும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஹார்ட்டில், நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஹார்ட்டில் அந்த கனெக்ஷன் இருக்குதா? அந்த பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுறோமா? இது எங்கேயுமே ஃபீல் பண்ணலைனாலும் கடைசியில் நம்ம தூங்க போகிறப்ப கண்டிப்பாக அந்த கனெக்ஷனை நம்ம வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி எப்பப்பெல்லாம் நான் அதுகிட்ட இருந்து விலகி இருந்தேனோ அதெல்லாம் நம்ம திரும்ப எப்படி நாளைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப அந்த தொடர்புல இருந்து விலகாமல் நான் அதை நான் செய்கிறது அப்படின்றத நோக்கி என்னுடைய சிந்தனை மாற ஆரம்பிக்குது. நம்மால் அப்படி செஞ்சிட முடியுமா? செய்கிற ஒவ்வொன்றையும் வந்து முழுக்க முழுக்க அந்த நமக்கும் நமக்கு இருக்கிற உள்முக மாஸ்டருக்குமான தொடர்பை வலுப்படுத்தும் வகையிலே செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமான்னா கேள்விக்குறி தான். ரொம்ப கஷ்டம். அது அப்பப்போ நம்ம கட் ஆகிட்டே தான் இருப்போம். அது மனித நிலையில் அது வந்து இயல்பு, மனிதனின் குறையும் கூட. அதை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து மன்றாடும் நிலையில் எதுக்காக இப்படி இந்த மாதிரி வந்து என்னையும் மீறியது அந்த தொடர்பு கட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை போகுது, நான் அதோடயே சேர்ந்து இருக்கணும், அதுக்காகன ஒரு அருளையும் ஒரு வழிகாட்டுதலையும் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த பிரசன்னத்திட்டே ப்ரே பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு தாஜிட்ட ப்ரே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா அப்படி பண்ணலாம். இல்லை நமக்கு எதுதான் உங்களோட தெய்வீக சக்தின்ற டெஃபினிஷன் நம்ம வச்சுருக்கிறோமோ அது உள்ளே இருக்கிறது பெட்டர். வெளியே இருந்து ப்ரே பண்ணுறது காட்டிலும் உள்முகமாக அந்த பிரார்த்தனை நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வாழ்க்கை சூழலை மாற்றும். இப்போ கிளீனிங்கில் வந்து நான் சொன்ன வார்த்தை நான் வேகமாக சொல்லிட்டு போயிட்டேன். நான் திரும்ப அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக பாபுஜியோடைய 10 நியமங்களின் விரிவுரை வந்து திரும்ப அதை எடுத்து நான் சொல்கிறேன் நான். ஆமாம், கிளீனிங் சாயந்தரம் பண்ணுறப்ப சிக்கல்களும் மாசுகளும் வெளியே போகுது அப்படின்னு சொல்கிறோம். எண்ணங்களாலும் செயல்களாலும் நமக்கு உள்ள அன்றைய தினத்தில் ஏற்பட்ட சிக்கல்களும் மாசுகளும் நம்ம வெளியேற்றிடுறோம். சரி, ஆனால் மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஏதோ வாழ்க்கையில் புது பிரச்சனை வரும். திடீர்னு ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுவான். இல்லை நியூஸை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காத நியூஸ் ஏதோ ஒன்று நம்மளை பாதிக்கிறபடி வரும். இல்லை ஆஃபீஸ் சூழ்நிலை, போகிற வர்ற வழியில் என்ன என்ன டிராஃபிக் என்றைக்கு எப்படி ஆகுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் வந்து சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. இது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா நம்மளுடைய பழைய கர்மாக்கள். அது இந்த ஜென்மமோ இல்லை நம்பிக்கை இருந்தால் முந்தின ஜென்மங்களோ ஏதோ ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டயத்தில் நமக்குள்ளே கிளம்பிகிட்டு இருக்குது இல்லையா? ஒவ்வொரு நாளும் புதுசாக தான் இருக்குது. இப்போ இந்த விஷயங்கள் இப்- இது நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை பிரசன்னத்தோடு இருக்கிற தொடர்பை நமக்குள்ளே விளக்கி வைக்கிறதுக்கான காரணியாக இருக்குது. இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறது? இதை என்னால் க்ளீன் பண்ண முடியுமா? ஏன்னா என்னுடைய டெய்லி க்ளீனிங்கில் நான் அன்னன்னைக்கு உருவானது க்ளீன் பண்ணுறேன். ஆனால் எப்போவோ என்னென்னவோ எத்தனையோ ஜென்மங்களில் பண்ணது வந்து எனக்குள்ளே வந்து உருவாகி நிற்கிது அப்படின்னா அது என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை. நம்ம ஒரு சிட்டிங் எடுக்கிறதோ, சத்சங்க அட்டன் பண்ணுறதோ, பண்டாராவில் கலந்துக்கிறதோ, இல்லை இந்த மாதிரி சத்சங்கங்கள் அல்லது நம்மளுடைய கவனத்தை ஆன்மீக விஷயத்தை நோக்கி செலுத்துறதுலையும் நமக்கு ஏதோ ஒரு பலன் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இதை க்ளீன் பண்ண முடியுமா? இப்போ க்ளீன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா எந்த வாழ்க்கை பிரச்சனை எனக்குள்ள அந்த இருக்கிற தொடர்பை என்னை விட்டு விலக்கி வைக்குதோ அந்த பிரச்சனையே தீரவும் மாறவும் வாய்ப்புண்டு. இதை நான் சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய கிளைம். இது நேரடியாக வந்து மாஸ்டர் இப்படி சொல்லியிருக்காங்களான்னா இல்லை, ரொம்ப சூசகமாக சொல்லியிருக்கிறாங்க. எப்போ நான் வந்து ஒரு மன்றாடுகின்ற மனநிலையில் என்னுடைய எய்ம் வந்து நான் பிரச்சனையை தீர்க்கறதில்ல, பிரச்சனையை விட்டு வெளியே வர்றதில்ல, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தோடு இணைஞ்சு இருக்கிறது தான் அப்படின்ற ஒரு ஒரு முழு முகத்தோட முழு எண்ணத்தோட நான் வந்து மாஸ்டர்கிட்ட மனம் எரிஞ்சு நான் பிரார்த்தனை பண்ணுறப்ப மாஸ்டரும் வந்து இவன் வந்து ஒரு பணிவான சூழ்நிலையில் உண்மையாலே பணிவு அண்டு ஒரு பச்சாதாபத்தை மாஸ்டர்கிட்ட கிரியேட் ஆகி அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒரு கிரேஸ் நமக்குள்ளே இருக்கிற தெய்வீகம் அந்த ஒரு ஃபீல்டு, எனர்ஜி ஃபீல்டு மாதிரி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்டிர் அல்லது ஒரு சலனம் அது இந்த கர்மாக்கள்னால நமக்குள்ளே ஏற்பட்டிருந்த அந்த சூழலை நம்மள்ட்ட இருந்து நீக்கிறோம். இதை ஒரு சேலஞ்சாகவே சொல்ல முடியும். இங்கே ஒன்றே ஒன்று திரும்பவும் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறது, நம்மளுடைய குறிக்கோள் பிரச்சனையை தீர்ப்பது அல்ல. நமது குறிக்கோள் நமக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தோட அந்த பிரசன்னத்தோட எப்பவும் இணைஞ்சிருக்கிறது. அதுதான் நம்மளுடைய முழு நோக்கமாக, வாழ்க்கையின் பர்பஸே அந்த அளவு அதுதான் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறப்ப இந்த காரியம் சித்திக்கும். இதை பற்றி ஒரு ஹவாய் அண்ட் ப்ராக்டிஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சின்ன டைவர்ஷன் எடுக்கிறேன் நான். இப்போ அந்த ஹவாய் இருக்கிற அவங்க இதில் ஒரு ப்ராக்டிஸ் என்னென்னா, யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து
அந்த பிரச்சனைக்கு தான் தான் காரணம்னு சொல்லி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களாம். இதை பற்றி ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு அனக்டோட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவில் ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலை என்னென்னா, கிரிமினலி சைக்கோபேத் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சைக்கிக் கிரிமினலாக இருக்கிறவங்க எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிற ஒரு பிரிசன். அங்கே அந்த இடத்துல யார் வேலைக்கு போனாலும் 2-3 மாதத்தில் அந்த அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது மனநிலை பாதிக்கப்படும். அது மாதிரி மக்கள் இருக்கிற ஒரு ஒரு பிரிசனில் வந்து ஒரு 4 வருஷ டயத்தில் திடீர்னு அங்கே இருக்கிற எல்லாருமே எல்லா இன்மேட்ஸும் நல்லவங்களா ஆகி நார்மல் ஜெயிலுக்கு போகிறதும் அவங்க விடுதலை ஆகி போகிறதுமா ஆக ஆரம்பிச்சுதான். அப்போ என்ன நடக்குது, யாரும் அவங்க எதுவும் கவுன்சிலிங்லாம் ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் ப்ரேயர்லாம் ஒன்றும் பண்ணலை, என்ன ஆச்சுன்னு பார்க்குறப்ப அந்த ஹவாயை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்கே ஒரு கிளார்க்காக வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு. அவர் வந்து யாரையும் பார்க்கல, அவர் பாட்டுக்கு லெட்ஜரு புஸ்தகங்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து அங்கே நடக்கிற விஷயங்களை பார்க்குறப்ப அவர் கடவுள்கிட்ட வந்து தான் என்னுடைய தவறுனால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு மன்னிப்பு கேட்பாராம். அவருடைய ஒவ்வொரு குற்றங்களையும் பார்க்குறப்ப வந்து தனக்குள்ளே என்ன சொல்லணும் வருதோ அந்த முழுக்க முழுக்க தன்னுடைய கர்மாவனால தான் வருது அது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப கடவுளோடு இணைஞ்சு இருக்கிறதுக்கான ஒரு 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 ப்ரேயரை தான் பண்ணிகிட்டே இருந்தார் அப்படிம்பாங்க. அது அவங்களுடைய டோட்டல் ப்ராக்டிஸ், அந்த அவங்க ஃபாலோ பண்ணதோடைய. இது என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க யாரு கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணாமலே அவங்கெல்லாம் வந்து சூழ்நிலை நல்லா மாதிரி, அவங்களாம் நல்லவங்களா மாறி அவங்களுடைய நோய் குணமாகி அவங்களோட மனம் திருந்தி நல்லவங்களா, அதாவது உலகமே மாறும்படியான ஒரு சூழ்நிலையாக ஆச்சு அப்படின்றத நான் கேள்விப்பட்டப்ப நம்மளுடைய 10th மேக்ஸிம் தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ நாட்டில் நடக்கிற எத்தனையோ விஷயங்களுக்காக நாம் வந்து குத்தம் சொல்கிறோம். நம்ம சமுதாயம் அப்படி இருக்குது, இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்குது, நியூஸை திறந்தா மனசுக்கு சந்தோஷப்படும்படி எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் யார் காரணம் கேட்டால் நம்ம வெளியே இருக்கிற உலகத்தை காரணம் சொல்லுவோம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், காரணம் அங்கே இல்லை, நமக்கு உள்ளதான் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டியது நமக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தோடு இணைஞ்சு இருக்கிறத மட்டுமே என்னுடைய ஆர்வமாக என்னுடைய அன்பாக மாறுச்சு. அதுக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொன்றையும் நான் மாஸ்டர் முன்னால் ஓப்பனாக, மாஸ்டர் இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, இது வந்து என்னை வந்து உங்களோட இணைஞ்சு இருக்க முடியாமல் என்னை வந்து தடுத்து வைக்குது அப்படின்றத மாதிரி என்னால் வந்து இறைஞ்சி மன்னிப்பு கேட்டு பிரார்த்தனை பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அங்கிருந்து வரக்கூடிய அந்த உள்ளே இருந்த தெய்வீகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அருள் சக்தி இந்த சிக்கல்களை நீக்கி எனக்குள்ள ஒரு தெய்வீக தூய்மையை உண்டு பண்ணும். அது ஆதியில் இருந்த எளிமையை போன்ற ஒரு சூழ்நிலையை எனக்குள்ள திரும்பவும் உண்டு பண்ணும். இப்போ நான் முதல்ல சொன்னதே 2வது சொன்னதையும் கார்லேட் பண்ணி பாருங்க. நம்மளுடைய டெய்லி ப்ராக்டிஸில் க்ளீனிங்கில் சிக்கல்கள் நீங்கும், தூய்மை மன மாசுகள் நீங்கும், தூய்மையும் எளிமையும் வரும்னு ப்ரே பண்ணுறோம் நம்ம. ஆனால் கர்மிக் இம்பேக்ட்னால நமக்கு எப்பப்போவோ இருக்கிற விஷயங்கள் நமக்குள்ளே சூழ்ந்துக்கிட்டு நம்மளை வந்து இந்த பாதையிலேருந்து விலக்கி வைக்கிறப்ப இதே தான் அங்கே நடக்கணும். எனக்குள்ளே இருந்த இந்த ஆழ்ந்த சிக்கல்களும் மாசுகளும் என்னை விட்டு நீங்கணும். அது இந்த பிரார்த்தனை, இந்த நியமத்தை நாம் ஃபாலோ பண்ணுறதுனால 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க இதை செய்கிறது வந்து அது ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய வாழ்க்கை பேட்டர்னையே கம்ப்ளீட்டாக மாற்றி நம்ம எப்பவும் ஒரு ரிமெம்பரன்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்குள்ளே உருவாக்கி தரக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்க வந்த ஒரு ப்ராக்டிஸ். இதை மட்டும் நம்ம பயிற்சி பண்ணி இதனுடைய பலன்களை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம வந்து விட மாட்டோம். வாழ்க்கையில் எது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் உடனே நம்மளுக்கு மனசில் வரக்கூடிய ஒரு ஆயுதமாக வந்து இந்த 10வது நியமம் இருக்கும். இதை நான் ஒரு சேலஞ்சாகவே சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல திரும்ப நான் 3வது தடவை அந்த டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். என்னுடைய நோக்கம் பிரச்சனையை தீர்க்கிறதாக இருக்கக்கூடாது, ஆனால் இதயத்தில் இருக்கிற தெய்வீகத்தோட அந்த பிரசன்னத்தோட எப்பவும் இணைஞ்சி என்னுடைய அன்பு அதை நோக்கி திரும்பினதாக இருக்கணுன்ற ஆசை. இது என்னுடைய முனைப்பாக இருந்து இந்த இந்த ஒரு 10வது நியமத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இது வந்து உலகத்தையே மாற்றக்கூடிய பிரம்மாஸ்திரம்னே என்னால் சொல்ல முடியும். நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையே கம்ப்ளீட்டாக மாறும். வெளியே எல்லாம் உலகம் மாறிடுமா, அது தெரில. எந்த அளவுக்கு மாறும், கண்டிப்பாக மாறும், எந்த அளவுக்கு மாறும் தெரில. ஆனால் அட்லீஸ்ட் நமக்கு வர்ற நியூஸ் எல்லாம் நம்மளை வந்து மேலும் மேலும் நம்மளை வந்து நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கிற தொடர்போட இதயத்தின் இறை பிரசன்னத்தோடு ஆழப்படுத்துறதா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், காலையில் வந்து நீங்கள் ஆளாக மீட் பண்ணுறவர் அவர் ஒரு அபியாசியாவோ அல்லது ஒரு ஆன்மீகவாதியாவோ அப்படி இருக்கிறப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது? இல்லை நம்மள்ட்ட யார்ட்டோ தகராறு பண்ணுறதுக்காக ஒருத்தன் வரான்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது? இது ஏன் இப்படி நடக்குது? என்னுடைய முனைப்பு எங்கே இருக்குது? என்னுடைய கர்மிக் பேட்டர்ன் என்னவாக இருக்குது? இதை 2யும் பேலன்ஸ் பண்ணி நான் வந்து ரிமெம்பரன்ஸ்லேயே கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுது. சரி, இதை பெட் டைம் தான் பண்ணணுமா?
இது இவ்வளவு நல்ல விஷயம்னா எப்போனாலும் பண்ணலாமே அப்படின்னா, ஆமாம் அது உண்மைதான். எப்பப்பெல்லாம் நம்ம வந்து அந்த தொடர்பை விட்டு விலகிட்டோம், ஏதோ ஒன்று விலக்கி வைக்குதுன்னு நமக்கு தோணுதோ, அப்போ கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ஏன் இதை பெட் டைமில் பண்ணலான்னு சொல்கிறாரு பாபுஜி அப்படின்னா, அப்போ தான் நமக்குள்ளே வந்து இந்த வாழ்க்கை தேடல்கள், நமக்கு கிடைச்சது கிடைக்காததுன்றதை பற்றின நமக்கு இருக்கிற ஒரு மன வலிகள், இது எல்லாத்தையும் விட்டு விலகி நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல நமக்குள்ளே வந்து ஒரு மன நிறைவு, ஒரு போதும் என்ற மனம் நமக்குள்ளே வந்துடுது. சரி நம்ம தூங்க போகலாம் அப்படின்ட்டு. அந்த ஒரு ஸ்டேட்டு வந்து இந்த ப்ரேயரை பண்ணுறதுக்கு அல்லது இந்த ஒரு பயிற்சியை பண்ணுறதுக்கு தேவையாக இருக்குது. ஒருவேளை எப்பவும் நம்ம அந்த போதும் என்ற மனத்தோட ஒரு மன நிறைவோட நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ நமக்கு ஒரு வேளை எப்போனாலும் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இதை பண்ணுறதுக்கான அவசியமே கூட இல்லாமல் போகும். ஆனால் நம்ம போக வேண்டிய டிரான்சிட் பாத் அதுதான். நம்மளை விட்டு இதை விட்டு விளக்குறது, அந்த பிரசன்னத்தை விட்டு, அந்த தொடர்பினை விட்டு என்னை நீக்குவது ரெண்டே ரெண்டு முக்கியமான காரணம். ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. ஒன்று, மாஸ்டர் சொல்கிறது வந்து நம்முடைய ஈகோ. ரெண்டாவது, நம்முடைய ஆசைகள். இது ரெண்டு தான் தனிப்பட்ட முறையில் நம்ம இதயத்தில் எப்பவும் மாஸ்டரோடு இணைஞ்சிருக்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து விலக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணமாயிருது. என்னை பற்றி எந்த ஒரு உயர்வான எண்ணத்தை நான் எடுத்துக்கிட்டேனாலும், அல்லது தாழ்மை இல்லாத ஒரு ஒரு கண்ணோட்டத்தை நான் என்னை பற்றி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாலும், டக்குன்னு அது வந்து நம்மளை வந்து கட் பண்ணிடும். எப்போ உண்மையிலே நான் வந்து இது என்னால் முடியாது, என்னை மீறின விஷயமா இருக்குது, மாஸ்டர் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை மனோபாவத்தை கொண்டு வர்றோமோ, அப்போ தான் இது ப்ராக்டிஸோடைய எஃபெக்டிவும் இருக்கும். ஆசைன்னு ஒன்று உள்ளே இருக்கிறப்ப, எனக்கு இது நடந்தே ஆகணுன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக ஈகோவும் பின்னால் இருக்குது. அப்படி அந்த பின்னால் அந்த ஈகோவும் அந்த ஆசையும் சேர்ந்து இருக்கிறப்ப இந்த பயிற்சியை என்னால் முழுசாக செஞ்சிட வந்து முடியாது. பட் எடுத்தோடனே பெர்ஃபெக்டாக நம்ம எல்லாரும் பண்ணிட போகிறதில்ல. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு நைட்டும் இதை வந்து ஒரு ஒரு பயிற்சியாக முதல்ல எடுத்து செய்ய ஆரம்பிப்போம். நம்ம செய்ய வேண்டியது ஒரு சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும். நான் அப்படின்ற உணர்வு தான், அதனிலிருந்து தோன்றுகிற ஆசைகள், எனக்கு வாழ்க்கையில் இது வேணும் அது வேணுன்ற ஒரு 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 பிடிமானங்கள், இதுதான் என்னை வந்து உள்ளே இருக்கிற தெய்வீக தொடர்பற்றது என்னை விளக்குகிறது. என்னுடைய முனைப்பு நான் அதனோடு இணைஞ்சு இருக்கிறதும், அதுதான் என்னை வழிநடத்தும் மாஸ்டர் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறது தான். எப்போ தெரிஞ்சுக்கிட்டேனோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வேறு எந்த விஷயமும் பெருசாக தெரியாது. இந்த கனெக்ஷன் இருக்குதா, மாஸ்டர் என்ன இது வந்து சரி சொல்கிறாரா, உள்ளே இருந்து நான் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறேன்னா அப்படின்னு நம்ம அந்த ரெஃபரன்ஸ்லேயே வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம். அதை நோக்கி கொண்டு போகிறதுக்காகத்தான் இந்த ஒரு பயிற்சி. இது செஞ்சோம்னா அங்கே போவோம், அங்கே போனோம்னா இதை ஈஸியாக செய்வோம் ஒவ்வொரு நாளும். ஸோ இந்த ஒரு பெட் டைம் ப்ரேயரை பற்றின ஒரு ஒரு ஓவரால் விஷயங்கள் இதுதான். இதுக்கு வந்து தாஜி கொடுத்த விளக்கங்களை வந்து அவர் கொடுத்த ஒரு டைட்டில் வந்து மோர் அண்ட் மோர் ஆஃப் லெஸ் அண்ட் லெஸ் அப்படின்னு தான் கொடுத்துருந்தார் அவருடைய விளக்க உரை கொடுத்தப்ப. மேலும் மேலும் ஒன்றுமில்லா தன்மை. தியானத்துடைய லட்சியம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்றது வந்து, இப்போ ஒன்று சொன்னேன், நமக்கு உள்ளே இருக்கிற தெய்வீக பிரசன்னம் தான் மாஸ்டர்னு தெரிஞ்சு அதோட நம்ம வந்து போகிறதுன்றது. சத்தியோதயத்தில் அந்த ரெண்டாவது டாபிக் கோல் ஆஃப் லைஃப் ரெண்டாவது சாப்டர் இருக்கிறதுல இன்மை நிலை அப்படின்னு ஒன்று சொல்லுவார். இன்மை நிலைனா நான்ற உணர்வே இல்லாமல் முழுக்க கரைஞ்சு போன ஒரு ஸ்டேட். அதுவும் இப்போ நம்ம பேசுகிற விஷயம் ஒன்று. அந்த இன்மை நிலையை நம்ம பயிற்சி செய்கிறதுக்கு இந்த 10வது நியமம் நமக்கு வந்து ஒரு உறுதுணையான விஷயமா இருக்கும். ஸோ நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்ச விஷயங்களை ஓரளவுக்கு நான் வந்து கவர் பண்ணிட்டேன். அனைவரும் இதை தொடர்ந்து பயிற்சி செய்வோம். இப்போ நம்மளுக்கு இன்னொரு 5 நிமிஷம் இருக்கிறதுனால இதை பெட் டைம் ப்ரேயரில் பண்ண வேண்டிய விஷயந்தான். ஆனாலும் ஒரு பயிற்சியாக நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் இப்போ செஞ்சு பார்ப்போம். எல்லாரும் கண்களை மென்மையாக மூடிக்கொண்டு மீண்டும் நமது தற்போதைய மனோபாவத்தை கவனித்து, தற்போதைய மனநிலையை கவனித்து, அதுக்கப்புறமா நம்மளுடைய இதயத்தோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வோம். நம்ம இதயத்தில் ஆழ்ந்து சென்று மாஸ்டரின் இதயத்தோடு இணைந்து கொள்வோம். அல்லது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மீக நிலை என்னவோ அதை முழுவதும் நன்றி உணர்வுடன் பார்த்து
அது மேலும் வளர்ந்து நம்ம உடல் முழுக்க நிறைஞ்சிருந்து அதோட இரண்டரை கலந்த நிலையில் இருப்போம். நான் என்ற உணர்வு மட்டும் முழுசாக விலகி அந்த பிரசன்னம் மட்டுமே நமக்குள்ள இருக்கட்டும். நாம் உண்மையிலேயே ஆசைப்படுற விஷயம், தேடிட்டு இருக்கிற விஷயம் இந்த ஒரு நிலை தான். இதை விட்டு எது எதெல்லாம் என்னை விலக்கி வைக்குதோ அதெல்லாம் என்னுடைய தவறு. எது விலக்கி வைக்குதுன்றதுக்கான எந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்குள்ள மனசில் வந்தாலும் அதை மாஸ்டர் முன்னால் அப்படியே கையில் ஏந்தி காமிக்கிறது மாதிரி மாஸ்டர்கிட்ட நம்ம வெளிப்படுத்துவோம். மாஸ்டர், இந்த ஒரு சூழ்நிலை நான் உங்களோட இணைஞ்சு இருக்கிறதுலேருந்து என்னை விலக்கி வைக்கிது. இதுக்காக நான் ரொம்ப மனம் மறந்துறேன். இது என்னுடைய தவறு. இந்த தவறு மீண்டும் நடக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும். எப்பொழுதும் நான் உங்களுடைய பிரசன்னத்திலேயே இணைஞ்சு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. திரும்ப சொல்கிறது மாதிரி ஒரு ஒரு லூப்பில் போட்டு ஒரு வேளை வேறு எதுவும் விஷயங்கள் இது நமக்கு தடைன்னு வருதோ, பொதுவாக ஆன்மீக விஷயங்களுக்காக நம்ம மாஸ்டர்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். நமக்கு எதை ஆன்மீக தடைன்னு ஃபீல் பண்ணுறோமோ அதை மாஸ்டர் முன்னால் ஒரு பணிவோடு சமர்ப்பணம் செய்து இந்த பிரச்சனை போகணும்னு கேட்காம இது உங்களோட இணைஞ்சு இருக்கிறதுக்கு எனக்கு தடையாக இருக்குது. தயவுசெய்து இதை நான் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்னுடைய எண்ணம் உங்களோட இணைஞ்சு இருக்கிறது தான் அப்படின்ற பிரார்த்தனையை கீப் இட் ஆன் லூப். நாம் தேங்க்யூ. நம்ம செஞ்சுரி பண்ணிக்கிறேன். நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப திரும்ப அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு மூடில் இருக்கிறப்ப நம்ம பிரார்த்தனையின் வரிகளை நம்ம இன்னும் சொல்லலை. பெட் டைம் ப்ரேயர் நாளைக்கு பார்க்க போகிறோம். அதில் தான் பிரார்த்தனையின் வரிகளை சொல்ல போகிறோம். ஆனால் இந்த இடத்துல முழுவதுமாக தேவைப்படுறது பிரார்த்தனைன்ற மனோபாவம். பிரார்த்தனைன்ற மனோபாவம் அப்படின்னாலே நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு மாஸ்டரை உயர்வான இடத்துல வச்சு இறைநிலையில் வச்சு நம்ம அந்த ஒரு பொலாரிட்டி, அந்த ஒரு இருதுருவ நிலையை நம்ம எப்போ உருவாக்குறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலே இருந்து கீழே அந்த சக்தி ஓட்டம் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக அந்த பிரார்த்தனை வார்த்தைகளை நம்ம சொல்கிறதுனால அது பிரார்த்தனை மனோபாவமாக ஆயிடாது, அது பிரார்த்தனையாகவும் ஆயிடாது. அது ஒப்பிக்கிறதா தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு பிரார்த்தனை மனோபாவத்தை முழுசாக நமக்குள்ளே கொண்டு வந்துட்டாலே நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டத மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்த பெட் டைம் ப்ரேயர் நம்மளால் ரொம்ப நல்லா பண்ண முடியும், எஃபெக்டிவாக பண்ண முடியும். அதோடய நம்ம தூங்கவும் போவோம். அது சொன்னதுபடி போதுமென்ற மனத்தையும் பகலில் நம்ம எப்பப்பெல்லாம் நம்மளால் கொண்டு வர முடியுமா, கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா நீ அடுத்து செய்ய வேண்டியதோ கேட்க வேண்டியதோ எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா எல்லாம் முழுமையோடு இருக்கிறோன்ற உணர்வோடு நம்ம எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் அந்த பிரார்த்தனை பண்ண முடியும். இதுதான் 24/7 நம்மளுடைய ப்ராக்டிஸாக கூட ஆகிற அளவுக்கு கூட ஆகும். அவ்வளவுக்கு ஒரு பொட்டன்சி உள்ள ஒரு ஒரு பயிற்சி இது. இது ஏன் 10வது நியமம்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. நம்பர் அப்படி வரிசையாக போடுறதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் 1, 2, 3ன்ற வரிசை கிரமம்லாம் கிடையாது. 10 நியமத்தில் எதனாலும் எப்போனாலும் ஆரம்பிக்கலாம். எந்த எந்த ஆர்டர்லேயும் போகலாம். வரிசையாக தான் போகணுன்றதும் இல்லை. நம்ம பயிற்சியை கரெக்டாக செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஒவ்வொன்றா நாமளையும் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனாலேயும் இது நமக்கான ஒரு ஸ்கேல் அல்லது இண்டிகேஷன் 10 நியமங்களும். நம்ம எந்த அளவுக்கு எதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோமோ ஒவ்வொரு நியமத்தையும் அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்க முடியும். சரி, மணி 9 ஆகிறதுக்கு ஒரே ஒரு நிமிடம் இருக்குது. நம்ம யுனிவர்சல் ப்ரேயர் செய்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்குவோம். கண்களை மென்மையாக மூடி ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்குவோம். அதே பிரார்த்தனை மனோபாவத்தோட இந்த ஒரு சங்கல்பத்தை நம்ம ஏற்படுத்திக்குவோம்.
மாஸ்டருடைய கிருபையால் உலக மக்களாகிய சகோதர சகோதரிகளின் உள்ளத்தில் அன்பும் பக்தியும் பெருகுகிறது, நிரம்புகிறது. மேலும் மெய்யான நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை அவர்களது இதயங்களிலே வலுவடைந்து வருகிறது.